Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கைஜோ நம்பர் 8 சீசன் 2 எபிசோட் 8 பார்ட் 2. ஓபன் பண்ணா போன பாட்டுல அஃப்கா ஒரு சைடு நான் பவர்ஃபுல் ஆகணும்னு சொல்ல, இக்கோரு அவ ஒரு சைடு பவர்ஃபுல் ஆகணும்னு சொல்ல, இவங்க அலும்பு தாங்க முடியல. அதனாலேயே அந்த கஃப்கா என்ன பண்ணுவான், நைட்டு நேரம்னு கூட பார்க்காம பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான். இக்கோரு உடனேலேயே ஒன்னு போட்டதுனால தான் அவனுக்குமே புரிய வருது, ரெனோவுமே நல்லா ஸ்ட்ராங்கான ஆள் தானே. ஸோ இப்போ அவனோட திறமை எல்லாத்துக்கும் வெளியில தெரியுது. அதாவது ரெனோ அவனோட டேலண்ட்டை ப்ரூவ் பண்ணி அதுக்கப்புறம் தான் கைஜுவோட பவரை அவனுக்கு கொடுத்துருக்காங்க, அதுவும் அவன் டிஎன்ஏ மேட்ச் ஆனதுனால. ஆனா நம்ம கஃப்கா அந்த மாதிரி அவனோட திறமை எதையும் வெளியில காமிக்கல. அவன் நார்மல் மனுஷனா இருந்து எவன் கூடயும் சண்டை போட்டு யாரையும் காப்பாத்தினது இல்ல. அதனாலேயே அவனுக்கு ரொம்ப கவலையா இருக்கும். எல்லாத்துக்கும் தேவை அந்த கைஜோ நம்பர் 8 மட்டும் தானே. எப்படி இவன் கவலைப்பட்டு யோசிச்சுட்டு இருக்கும் போதே அங்க வைஸ் கேப்டன் ஹோஷினா வந்து, என்னடா என்ன லூசு மாதிரி என்னத்தையோ நின்று யோசிச்சுட்டு இருக்காம்பா, நீங்க இங்க என்ன பண்றீங்கன்னு கேட்ட உடனே, என்னைய பீட் பண்ணிட்டு நீ மினா கூட போய் சேர்ந்துக்கலான்னு பிளான் பண்ணிட்டு இருக்கியா, விட மாட்டான்டான்னு மின்னல் வேகத்துல வந்து கழுத்துல கத்திய சரக்குன்னு வந்து நீட்டுவான். நம்ம பயலுக்கு ஒரு செகண்ட் பைத்தியமே புடிச்சிருச்சு. சாவு பயத்தை காட்டிட்டான் பரமா. எதுக்கு இந்த மாதிரி பண்ணான்னா, நம்ம பையன் கைஜோ நம்பர் 8ன்னு சொல்லாம இவங்க எல்லாத்தையுமே ஏமாத்திட்டு இருந்தால அந்த கடுப்புல பழி வாங்குறதுக்காக இப்படி பண்ணிருப்பானாமா. அட பேதியில போனவனே, கேட்டா சொல்லி இருக்க போறேன். ஏன்டா இப்படின்னு கேட்டா, அதெல்லாம் இல்ல நீ பண்ணதுக்கு சரியா போச்சுமா. யோ கட்டுடல் மேனி உள்ள என்னையே இப்படி கதற விட்டுட்டியாமா, உடனே கழுத்தை பிடிச்சு பிதுக்கு பிதுக்குன்னு பிதுக்கி, இது கட்டுடல் மேனியா, காட்டு பண்ணி மேனிடா, எங்களை ஏமாத்தினில அதுக்கு சரியா போச்சுமா. அது மட்டும் இல்லாம தேர்ட் டிவிஷனை காப்பாத்தினதுக்காக நன்றியும் சொல்லுவான். அந்த தேங்க்ஸ் கைஜோ நம்பர் 8க்கெல்லாம் போகாது, கஃப்காக்கு மட்டும் தான் அப்படின்னு உடனே பயலுக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். நம்ம கஃப்கா அடிக்கடி இதே மாதிரி கைஜோ நம்பர் 8 மாறிக்கிட்டே இருந்தான்னா அவன் பாடியும் அப்படியே கைஜுவா மாறிட்டு இருக்குது இல்ல. அந்த விஷயத்த சொல்லி வைஸ் கேப்டன் ஹோஷினா ரொம்ப கவலைப்படுவான். அது மட்டும் இல்லாம இப்போ கைஜோ நம்பர் 9 தோக்கடிக்க தானே இவன் இவ்வளவு பாடுபட்டு இருக்கான். அவன் கூட சண்டை போட்டு அவனை ஜெயிக்க வேண்டியது ஏன் வேலை. நீ கைஜோ நம்பர் 8 இனிமேட்டு உருமாற வேண்டாம், அது உன் உயிருக்கு தான் ஆபத்து. எவ்வளவு நாள் ஆனாலும் பரவாயில்ல, நீயா அதாவது கஃப்காவா இருந்து சண்டை போடு, உன்னால முடியுமா. பைய தேம்பி தேம்பி அழ ஆரம்பிச்சிருவான். ஏன்னா ஹோஷினாவை அவன் வேற மாதிரி நினைச்சு வச்சிருந்தான். பட் அவன் என்னதான் கோவத்துல கத்துன்னு கத்துறவனா இருந்தாலும் கஃப்காவை அவன் நல்லாவே புரிஞ்சு வச்சிருக்கான். அதனால தான் கஃப்கா எப்படி ஃபீல் பண்றான்னு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேத்த மாதிரி அவனுக்கு ஆறுதல் சொல்றான். இதுக்கு என்ன நன்றி கடன் செய்யறதுன்னே அவனுக்கு தெரியல. இப்ப நம்ம பயலுக்கு ஒரே ஒரு ஆசை என்னன்னா, இங்க இருக்க எல்லாருமே இவனை பவர் இல்லாமையே ஏத்துக்கணும். உதாரணத்துக்கு ரெனோ, நம்ம மீனா, ஏன் ஹோஷினா கூட. ஆனா அவனுக்கு என்ன கவலைன்னா, அஃப்காவாலாம் இருந்து அவங்களுக்கு ஈக்குவலா நின்று சண்டை போட்டு அவங்களுக்கு ஹெல்ப் எல்லாம் பண்ண முடியாது. அதனாலேயே நான் நம்பர் 8 மாறி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி தேம்பி தேம்பி அழுவான். அதை பார்த்துட்டு இருந்த ஹோஷினா என்ன பண்றது இவனேன்னு அப்படியே பயங்கரமா யோசிப்பான். நம்ம பையன் மொத்த டிவிஷனுக்கு முன்னாடி கைஜோ நம்பர் 8 மாதிரி லூசுத்தனமா சண்டை போட்டு தேவையில்லாம மாட்டினான்ல, அப்பவே இவன் எவ்வளவு பெரிய கிறுக்கு பையன் அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. அப்படி இருக்கும்போது இப்ப கையும் களவுமா மாட்டிக்கிட்டான். இனி அவன் எதை செய்யறதுக்கும் தயங்கவே மாட்டான். எப்படியும் தேவையான நேரம் வரும்போது டெஃபினட்டா இவன் உருமாறி எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணுவான். அப்படின்னா இதை தடுக்கணும்னா ஒரே ஒரு வழிதான் இருக்குது. என் கூடவா, நான் உனக்கு நல்லா சண்டை போட சொல்லி தரேன்னு கஃப்காவை ஒரு கோயிலுக்கு கூட்டு போவாரு. ரொம்ப காலங்களா இருக்கிற ஒரு கோயில். கைஜு கூட சண்டை போட்டு மண்டைய போட்டிருப்பாங்களே, அவங்களுக்கான கோயில் தான் இது. சொல்ல போனா வாழையடி வாழையா செத்தவங்க பூரா இங்க தான் இருக்காங்க. அப்போ மேரி கே டை கைஜு அப்படின்னு ஒரு டை கைஜு இருக்கு. அதை பத்தி கஃப்காக்கு தெரியுமான்னு கேட்டா பையன் அதை பத்தி பர்ஃபெக்டா சொல்லுவான். 1657 ஒரு பெரிய டிசாஸ்டர் ஒண்ணு நடந்துச்சு. பையன் இதை ஸ்கூல்லயே படிச்சிருக்கான். அந்த சண்டை இங்க தான் நடந்துச்சு. சாதாரண சண்டையா இல்ல, ஒரு பெரிய போராவே மாறி நடந்துச்சு. அந்த கைஜு கூட சண்டை போட்டு ஏகப்பட்ட பேர் இங்க இறந்திருக்காங்க. சரி, இதெல்லாம் ஏன் சொல்லிட்டு இருக்கான்னா, செத்து போனவங்க ஆத்மா எல்லாம் இந்த கோயிலுக்கு தான் வருமாமா. இந்த இடத்துல நின்று எதை கத்துக்கிட்டாலும் மைண்ட் பீஸ்ஃபுல்லா மாதிரி எதையுமே ஈஸியா கத்துக்க முடியும். அதனால தான் கஃப்காவை இங்க கூப்பிட்டு வந்து சண்டை கத்து கொடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கான். வந்தோமா கஃப்காக்கு 4 கொடுத்தோமா, இப்படித்தான் சண்டை பொண்ணுன்னு சொல்லி கொடுத்தோமான்ட்டு இல்லாம நொசனசான்னுகிட்டு, சரி வா சண்டை போடலாம், உன்னால என்ன முடியுமோ அதை காட்டு, நீ ஒண்ணு கைஜுவெல்லாம் மாற வேண்டாம், மனுஷனாவே இருந்து சண்டை போடு, உன்னால முடியுடே அப்படின்னு ஏத்தி விட்ட உடனே கஃப்காவுமே பெரிய பல்பு மாதிரி அட்டாக் பண்றாங்கிற பேர்ல காமெடி பண்ணிட்டு இருப்பான். இவன் ஒரு 10-15 பஞ்சு வைப்பான். ஒரு பஞ்சு கூட ஹோஷினா மேல விழாது. ஆனா அவன் ஒரு குத்து தான் குத்துவான், கரெக்டா குத்துவான். அதுக்கப்புறம் மனசுக்குள்ள நம்ம எவ்வளவு விஷயம்லாம் கத்துக்கிட்டோம், அது எல்லாத்தையுமே மொத்தமா இறக்கி இந்த ஆளை நொறுக்கிற வேண்டிதான் இன்னும் பாஞ்சு என்னென்னமோ வித்தையெல்லாம் ட்ரை பண்ணுவான். ஒண்ணு வேலைக்கு ஆகல. கையை கட்டி வச்சுக்கிட்டு காலையே மிதிப்பான். மொத்தத்துல கஃப்கா சண்டை போடுறதுக்கே லாய்க்கு இல்ல அப்படிங்கிற மாதிரி தான் அட்டாக் பண்ணிட்டு இருப்பான். அதாவது ஹோஷினா பாத்தீங்கன்னா சண்டை போடுறதுக்கு எஃபர்ட்டே எடுக்கல. ஆனா எவ்வளவு அடி வாங்கினாலும் நம்ம பையலுக்கு புத்தி வரல. நான்லாம் எவ்வளவு பெரிய ஆளு, எப்படி ட்ரைனிங் எடுத்தவன், இறங்கி அடிச்சா நான் ஹோஷினாக்கு பல்லு இருக்காதுன்னு நினைச்சிட்டே போவான். அவன் அடிச்ச அடியில இவனுக்கு தான் பல்லு
பல்லு இல்லாம போகும் போல. அவன் அவ்வளவு கேவலமா சண்டை போட்டிருப்பான். பட் இருந்தாலுமே பரவாயில்ல, நீ முன்ன விட இப்ப நல்லாவே ஸ்ட்ராங்கா இருக்க அப்படின்ட்டு அவன் எப்படி இம்ப்ரூவ் ஆயிருக்கான் அப்படிங்கறத கரெக்டா சொல்லுவான். அதாவது டெய்லி பிராக்டிஸ் எடுத்தா மட்டும்தான் இந்த அளவுக்கு இவன் கூட நின்னு சண்டை போட முடியும். அடி எவ்வளவுதான் கொடுத்தாலும் அதை வாங்கிக்கிட்டு திருப்பியும் சண்டைக்கு தான் வர்றான். பட் என்னதான் இருந்தாலும் இப்ப கஃப்கா போடுற சண்டை சுத்தமா கைஜுவை தோக்கடிக்கிறதுக்கு பத்தவே பத்தாது. இதை சொல்லி சொல்லி அடிப்பான். பட் சடனா சண்டை ஸ்டாப் பண்ணிடுவான். என்னன்னா நம்ம பையன் சண்டை போடுறது எப்படி இருக்குன்னா கைஜு நம்பர் 8 நம்பிக்கிட்டு சண்டை போடுற மாதிரி இருக்கு. ஒண்ணு இல்ல, கைஜு நம்பர் 8 இருந்தான்னா என்ன அடி வாங்கினாலும் அது பெருசா அவன் பாடியில இம்பாக்ட் இருக்காது. அத்தைய வச்சு குத்தினா கூட அவனுக்கு ஒன்னும் ஆகாது இல்ல. சோ அதே மாதிரி ஒரு மைண்ட் செட்ல தான் இப்பவும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். நீ இப்படியே இருந்தீன்னா கண்டிப்பா செத்துருவ, உன்னால சாதிக்க முடியாதுன்னு சொல்லிக்கிட்டே அவன் வயிற்றுலயே ஒரு குத்து குத்துவான் பாருங்க. இதே மாதிரி யார் அடிச்சான்னா நம்ம டைரக்டர் இசாவை அடிச்சு தெறிக்க விட்டாரு அதே அட்டாக். இப்ப இவன் கஃப்கா கூட போட்ட சண்டை தான் கைஜுவை காலங்காலமா ஆயுதமே இல்லாம கைஜுவை சமாளிச்சு அது கூட சண்டை போட்டு ஜெயிக்கிறதுக்கான ஒரு காம்பேட் டெக்னிக். இந்த டெக்னிக்கை இசாவோ தான் பர்ஃபெக்டா பண்ணுவாரு. இப்ப நம்ம பையன் கைஜு நம்பர் 8 டிபெண்ட் பண்ணி இருந்தான்னா அவனோட காம்பேட் பவரை சுத்தமா வெளியில யூஸ் பண்ண முடியாது. அதனால கஃப்கா முதல்ல இதை கத்துக்கணும். அண்ட் இன்னொரு மேட்டர் என்னன்னா இப்ப அவன் வீக்கா இருக்கான். அந்த சண்டை நடக்க போற நாளுக்கு முன்னாடியே இவன் நல்லா ட்ரைனிங் ஆகி ஸ்ட்ராங் ஆயிட்டான்னா கைஜு நம்பர் 8 உருமாகிற டைம் வந்து கொஞ்சம் குறையும். அதனால தான் அதை கத்து கொடுக்கறதுக்காக இவன் வந்திருக்கான். அண்ட் அது மட்டும் இல்லாம கைஜு நம்பர் 9 மட்டுமே இவன் வாழ்க்கை இல்லையே. இன்னும் இந்த ஜப்பான்ல என்னென்னமோ பிரச்சனைகள் வர வேண்டியது இருக்குது. அவனுக்குன்னு ஒரு வாழ்க்கையும் இருக்குது. அதெல்லாம் தாண்டி நீ வாழணும். அது மட்டும் இல்லாம இப்ப நம்ம பையன் இதெல்லாம் சமாளிச்சு வந்தா மட்டும்தான் கேப்டன் மினா கூட சேர்ந்து வேலை பார்க்க முடியும். அதாவது இவனோட இடத்த பிடிக்க முடியுமாமா. அதை நீ தான் பண்ணணும், இல்லன்னா ரொம்பவே கஷ்டம்னு ஒண்ணு. சரி ஓகேன்னு மட்டும் தான் சொல்லுவான். உடனே கடுப்பாயி கழுத்தை பிடிச்சு அமுக்கி, ஏன்டா கொய்யால அவ்வளவு சீக்கிரத்துல என் இடத்த பிடிச்சிக்கலான்னு பாக்குறியா, விட்ட மாட்டான்டா ஒன்னு படாத பாடுபடுத்திட்டு சரி ஓகே ரெடியாகிறதுக்குள்ள போய் ஆகணும், டைம் ஆச்சு அப்படின்ட்டு போவாரு. இங்க நம்ம பையன் இப்பதான் தெளிவாகிறான். அவன் மேல சுத்தமா அவனுக்கு கான்பிடென்ட்டே இல்லாம போனதுனால கைஜு நம்பர் 8 மாதிரி தான் எல்லாத்தையும் காப்பாத்தணும்னு அந்த பவரையே டிபெண்ட் பண்ணி இருந்தான். இவன் அடுத்த லெவலுக்கு போகணுங்கிறத இப்பதான் அவன் புரிஞ்சுக்கிட்டான். அதுக்கப்புறம் அந்த கோயில்ல தலைவணங்கி கும்பிட்டுட்டு கிளம்பலான்ட்டு நிமிந்து பார்த்தா யாரோ புகைக்குள்ள சாமுராய் மாதிரி பயங்கரமா நின்றுட்டு இருக்காங்க. கண்ணை பார்க்கும் போதே திகிலா இருக்குது. யாரா நீயே, என்னடா வினோதமா இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கும் போது அங்க ஓஷினா கத்திக்கிட்டு இருப்பான். லூசு கூமுட்டை, எவ்வளவு நேரம்டா வெயிட் பண்றது, வாடா அங்க என்ன ஏடிஎம் கார்டை வச்சு தேய்ச்சிக்கிட்டு இருக்க நான்சென்ஸ் அப்படின்னு ஒண்ணு அவன் பாட்டுக்கு போவான். இன்னுமே அவனுக்கு குழப்பம், அங்க ஆள் இருந்துச்சா இல்லையா, ஒஷினா நம்ம தலையில 4 போடு போட்டதுனால வினோதமான உருவங்கள்லாம் தெரியுதா, மூளையில ஏதாச்சும் பாதிப்பு வந்துருச்சான்னு குழப்பத்திலேயே புலம்பிட்டு போவான். சரி இனி இதுக்கப்புறம் அந்த கைஜு நம்பர் 9 வந்து இவங்களை எப்படி எல்லாம் சுலுக்கெடுக்க போகுதுன்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.